ஹாய், இங்கே பாருங்கள். நான் எங்கள் ஐயா கிட்ட வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், குளத்துல தண்ணி போகுது. தண்ணி போதா? உங்களாம் பாருங்கள், வாத்து படுத்துட்டுருக்கு. வாத்து அங்கே பாருங்கள், அது தெரியுதா? ரெண்டு வெள்ளையா, அது வாத்து தான். ரெண்டும் அழகாக விளையாடிட்டு போயிட்டு படுத்துக்கிச்சுங்க. டைம் ஆயிடுச்சுல, தூக்கம் வரும்ல, அதனால். எங்கள் ராஜகோபுரம் பார்க்குறீங்களா? நான் காட்டுறேன். தங்கத்தில் ஜொலிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அதுதான் இதுதான். இப்போ ஒயிட் கலரில் இருக்கா, அப்படியே கோல்டு கலரில் மாறும். கோல்டு கலரில் இருக்கா, அப்படியே ஒயிட் கலரில் அப்படி மாறி. இது ஒரு கோபுரம். எப்படி சூப்பராக இருக்கா? அதுதான் எங்கள் ஊர் கோவில். வாங்க, இன்னும் யாராவது திருவண்ணாமலைக்கு வராமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எங்கள் அண்ணாமலையாரை பார்த்துட்டு அருளை வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இருங்க, சாமி கும்பிட்டு. சீக்கிரம் வாங்க. ஓகே, எங்கள் அண்ணாமலையாரை பார்க்காம யாராவது உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஓடி வந்துடுங்க. வந்து எங்கள் ஐயாவை பார்த்துட்டு அப்படியே எங்கள் கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டு போங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மலிங்கம், நம்மளெல்லாம் படைச்சவர். என்ன படைக்கும்போது கண்ணை நல்லா இப்படி இறுக்கி மூடிக்கிட்டார் போல். எல்லாரையும் படைக்கும் போதாவது கண்ணை இப்படி கொஞ்சம் திறந்துருப்பார். என்னை படைக்கும்போது பாவம் என்ன குழப்பத்தில் இருந்தாரோ மனுஷன், இடம் கூடமாக கிறுக்கி விட்டுட்டார் நம்ம தலையெழுத்த. கொஞ்சம் யோசித்து நிதானமாக பண்ணியிருக்கலாம். நான் அந்த கோல்டு கலரில் எரியுதுன்னு சொன்னால அந்த லைட்டு, அது இந்த சைடில் இருக்கிற 4 கோபுரத்தில் பெரிய ராஜகோபுரத்தில் எரிஞ்சதை பார்த்தீங்க. எனக்கு சாமி கும்பிட்டுக்கிறேன். இதோ பாருங்கய்யா, அந்த கலர் லைட் எரியுதுன்னு சொன்னால இது மூலியமாக தான் கோபுரத்துக்கு படுது. இந்த லைட்டு தான் அது. இந்த இது மூலிமா கோபுரம் அப்படியே ஆப்போசிட் இந்த கோபுரத்துக்கு அடிக்கு அந்த லைட்டு. சூப்பராக இருக்கா?